வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன், அடுத்து வந்து இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த எம்சிக்யூ எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பண்ணுங்க. அதாவது ஏதாவது தப்பா இருக்குது, இல்லை வேற ஏதாவது அப்ரோச்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அக்கௌண்டிங் கான்செப்ட் ஆல்சோ நோன் அஸ், அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட் வேற எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அசம்ஷன், கன்வென்ஷன், கான்செப்ட்ஸ், டாக்ட்ரின், போஸ்ட்லேட்ஸ், ஆல் ஆஃப் த அபோவ். அப்போ அசம்ஷன் சொல்லலாமா, கன்வென்ஷனு, கான்செப்ட், டாக்ட்ரின்ஸு, போஸ்ட்லெட் அப்படின்னு சொல்லலாம்னா, அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து ஒரு அசம்ஷன் பேசிஸ்ல அமைஞ்சது. அந்த அசம்ஷனை கன்வென்ஷன் சொல்லலாம், கான்செப்ட், டாக்ட்ரின், போஸ்ட்லெட்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஆர் depreciated on their expected life rather than on the basis of market values. அதாவது ஒரு ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து டெப்ரிசியேட் பண்றாங்க அதனுடைய எக்ஸ்பெக்டட் லைஃப். அதாவது ஒரு ஒரு மெஷினரி இருக்குது அப்படின்னா அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் போடுறாங்க அப்படின்னா, கட்டாயம் அந்த மிஷினரி முதல் வருஷம் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும் போதே அடுத்த வருஷம் இந்த மிஷினரி ஒர்க் ஆகும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் லைஃப் 10 வருஷம். அப்போ இது 10 வருஷம் கண்டினியூ ஆகினே இருக்கும். அப்போ இதுல பாருங்க, கோயிங் கன்சர்ன் கான்செப்டா, பிசினஸ் என்டிட்டி கான்செப்டா, டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது, இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் கண்டினியூட்டி அசம்ஷன் சொல்லலாம், ஆல்சோ நோன் அஸ் கண்டினியூட்டி அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்னுன்னு ஒன்று இருக்குது. அதாவது AAS 1 அப்படின்னு வரும்போது அவங்க இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்றது கிடையாதான். அதாவது யாருன்னா ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒன்று. அடுத்து வந்து என்னன்னா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு வரும்போது, பொதுவாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பிசினஸ் பண்ணதா தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம், ப்ரொப்ரைட்டர் பண்ணதா பண்ண மாட்டோம். அடுத்து டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா ரிசீவிங் கான்செப்ட், கிவிங் கான்செப்ட்னு. ஏதாவது ஒரு மிஷினரியோ இல்லை ஒரு வேல்யூபிள் கூட்ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு ரிசீவிங் கான்செப்ட்னா அது ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு வருது. அதுக்காக பதில் நம்ம என்ன பண்றோம், கிவ் பண்றோம், ஏதோ ஒன்று வந்து கொடுக்குறோம் ஒன்று. மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா இந்த பாலிசி, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் த எம்ப்ளாயர், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் த எம்ப்ளாயி, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இதெல்லாமே கன்சிடர் பண்ணாது. ஒன்லி மணி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, அப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து டெப்ரிசியேஷன் பண்றாங்க அப்படின்னா அது அடுத்த வருஷம் கட்டாயம் நமக்கு மிஷினரி யூஸ் ஆகும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ ப்ரிப்பேர் பண்றது எது பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பேசிஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அண்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் ஈஸியே. அதாவது பொதுவாக அந்த கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட், நான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ல பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் வரும், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வரும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்துமே நான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது கான்செப்ட் ரிலேட்டட் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் வரும், மேட்சிங் கான்செப்ட் வரும். ஏதாவது கான்செப்ட் ரிலேட்டட் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கோயிங் கன்சர்ன், அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட் வரும். ஓகே, அடுத்து வந்து பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் நோன் அஸ், அதாவது
இந்த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் வேற எப்படி சொல்லலாம்னா அக்கௌண்டிங் என்டிட்டின்னு சொல்லலாமா, எக்கனாமிக் என்டிட்டி அசம்ஷன் சொல்லலாமா, இல்ல ரெண்டுமே சொல்லலாமா, இல்ல இதுல எதுவுமே இல்லையா அப்படின்னு வரும்போது பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் ஆல்சோ நோன் அஸ் அக்கௌண்டிங் என்டிட்டி கான்செப்ட், எக்கனாமிக் என்டிட்டி அசம்ஷனும் சொல்லலாம். அடுத்து வந்து ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஏ. அதாவது இது வந்து டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்டா, கோயிங் கன்சர்ன் கான்செப்டா, மேட்சிங் கான்செப்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ப்ராஃபிட். அதாவது இந்த இடத்துல வருமானம் வந்து செலவை விட அதிகமா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெவென்யூ வந்து ஒரு 10,000 அப்படின்னா ஒரு 5,000 எக்ஸ்பென்சஸ். அப்போ 10,000 மைனஸ் 5,000 அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 5,000. இது வந்து எந்த கான்செப்ட்னு சொல்லி சொல்றாங்க? டியூல் ஆஸ்பெக்டா, மணி மெஷர்மெண்ட்டா, கோயிங் கன்சர்னா, மேட்சிங். டியூல் ஆஸ்பெக்ட்னா ஒன்னு ரிசீவிங் ஆஸ்பெக்ட், கிவிங் ஆஸ்பெக்ட். மணி மெஷர்மெண்ட்னா ஒன்லி மணி டிரான்சாக்ஷன் மட்டும் என்ட்ரி பண்ணோம். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா நாம இது வந்து சொல்றோம், எப்படி சொல்லணும்னா ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் இல்ல கண்டினியூட்டி அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நமக்கு வந்து மேட்சிங் கான்செப்ட். எப்படி சார் மேட்சிங் கான்செப்ட்னா ரெவென்யூவும் எக்ஸ்பென்சஸும் மேட்ச் பண்றான், ஏதோ சம்திங் விச் மேட்ச்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து சிக்ஸ்த், as per the revenue recognition concept, revenue is deemed to be realized. அதாவது ரெவென்யூ ரெகக்னைசேஷன் கான்செப்ட் அப்படின்னா ஒரு வருமானம் உருவாதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெவென்யூ ரெகக்னைசேஷன் கான்செப்ட் அப்படின்னா அப்படி இல்லைன்னா அது வந்து ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு கூட நாம் வந்து சொல்லலாம். இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்கம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் நாம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய இன்கம்மை கேபிட்டலா கூட நாம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். சரி, இதுல பாருங்க, when purchase order is received from purchaser, அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பர்ச்சேசர்கிட்ட இருந்து ரிசீவ் ஆகணும்னே நமக்கு ரெவென்யூ ரெகக்னைஸ் ஆகுமா, இல்ல அது வந்து நம்ம டீம்டு டு பி ரியலைஸ்டா எடுத்துக்கலாமா? பி ஆப்ஷன். when goods are delivered to purchaser, சார் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் டெலிவர் பண்ணோடனே நமக்கு ரெவென்யூ உருவாகுமா? அடுத்து when the title of goods has been transferred to the purchaser, சார் கூட்ஸ் வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நமக்கு ரெவென்யூ வந்துருமா? when cash is received from the purchaser, கேஷ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரெவென்யூ வருமா அப்படின்னு வரும்போது நமக்கு பொதுவா வந்து டைட்டில் ஆஃப் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாவே நமக்கு ரெவென்யூ ரெகக்னைசேஷன் இது கட்டாயம் வருமானம் வரும், இல்ல டீம்டு டு பி ரியலைஸ்டா நாம கன்சிடர் பண்ணணும். அடுத்து செவன்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஆன் அக்கௌண்டிங் கான்செப்ட். அதாவது இதுல வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேக்குறாங்க. இதுல மொத்தம் நமக்கு ஒரு 10 அக்கௌண்டிங் கான்செப்ட் இருக்குது. இல்ல டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், ப்ரூடன்ஸ், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ரெவென்யூ ரெகக்னைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றோம். இந்த டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் நாம் என்ன சார் சொல்றோம்னா ஈக்விட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றோம். அடுத்து வந்து இந்த ப்ரூடன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ல நமக்கு வந்து வந்துடும். இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசத்தை தான் இந்த ப்ரூடன்ஸ்ன்னு சொல்றோம். கன்சர்வேட்டிசம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா பிளேயிங் சேஃப் அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்றோம், அதாவது ரொம்ப உஷாரா இருக்கிறது. அடுத்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், ரெவென்யூ ரெகக்னைசேஷன் கான்செப்ட் ஆர் ரியலைசேஷன். அப்போ இதுல வந்து இது வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன். அடுத்து the basic concept related to profit and loss account are, அதாவது வந்து
the basic concept related to profit and loss account or profit and loss account relate பண்றது என்னன்னா ரியலைசேஷன் கான்செப்டா, மேட்சிங் கான்செப்டா, காஸ்ட் கான்செப்டா, போத் ஏ அண்ட் பியா அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ ரியலைசேஷன் கான்செப்ட்னாவே நமக்கு பணம் வந்து உருவாகிறதுக்கான வழிகள். இப்போ ஒரு சேல்ஸ் பண்ணுவோம், நமக்கு வரும். இல்ல சேல்ஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணுவோம், நமக்கு வந்து வந்துரும். அதுலயே வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெவென்யூ ரெகக்னைசேஷன்ல அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வராது. நம்ம அட்வான்ஸா தான் வாங்கியிருக்கோம். ஓகே. அடுத்து மேட்சிங் கான்செப்ட் அப்படின்னா இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொதுவா நம்ம எதை மேட்ச் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸும் இன்கமும் மேட்ச் பண்ணும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு. அடுத்து வந்து காஸ்ட் கான்செப்ட். பொதுவா வந்து காஸ்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்கம்மையும் நாம ரிலேட் பண்ணுவோம். அப்போ இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ஆன்சர் நமக்கு போத்து சாரி பி அண்டு சி. இதுல வந்து நமக்கு பி அண்டு சி தான் நமக்கு வந்து ஆன்சரு. அடுத்து வந்து which of the following accounting equation is not correct? இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்தாலும் இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல கொஸ்டின் கேட்டா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. பாருங்க, பொதுவா நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்தாவே கேட்டாவே நேரா பேலன்ஸ் ஷீட் போயிடுங்க. பேலன்ஸ் ஷீட்ல டெபிட் சைடு எது சார் இருக்குன்னா லைபிலிட்டிஸ் நம்ம ஹெட்டிங் எழுதுவோம். அசட் சைடுல சாரி கிரெடிட் சைடுல அசட்னு எழுதுவோம். டெபிட் சைடுல லைபிலிட்டிஸ், கிரெடிட் சைடுல அசட்னு எழுதுவோம். லைபிலிட்டி சைடுல எது சார் எழுதுனா கேபிட்டலு எழுதுவோம். ஆடு டிராவிங்ஸ்ன்னு சொல்லி நாம எழுதுறோம்னு வச்சுக்கேன். இந்த கேபிட்டல்ல வந்து நம்ம என்ன சார் சொல்லலாம்? ஈக்விட்டின்னு சொல்லலாம். அதான் ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல், இல்லை கேபிட்டல், ஈக்விட்டி, நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஈக்விட்டி அப்படின்னு வரும்போது இந்த ஈக்விட்டி என்ன பண்ணுங்க? ஒன்னுன்னு ஞாபகம் வச்சுங்க. பொதுவா வந்து இந்த ஈக்விட்டி அப்படின்னு வந்தா 1 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஈக்விட்டி ஈக்குவல் டு 1 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம லைபிலிட்டிஸ் எடுத்துங்க. இந்த லைபிலிட்டிய 2 ஞாபகம் வச்சுங்க. 2. அடுத்து வந்து இந்த அசெட்டை வந்து 3 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அசெட்னா 3. இப்போ பொதுவா நாம வரோம் சார். இப்போ ஈக்விட்டினா 1, லைபிலிட்டினா 2, அசெட்னா 3 ஞாபகம் வச்சுங்க இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல. இப்போ நீங்க இதை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல எதுனா கேட்கட்டும். இப்போ அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவனுக்கு அசெட் வேணும் அப்படின்னு கேட்கறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அசெட் வேணும்னா இந்த இடத்துல 1 + 2 = 3. அதாவது ஈக்விட்டியும் லைபிலிட்டியும் கூட்டினா வரக்கூடியது நமக்கு எது? அசெட். சரி சார், இப்போ வந்து எனக்கு அசெட் கண்டுபிடிச்சாச்சு, எனக்கு வந்து லைபிலிட்டிஸ் வந்து வேணும் அப்படின்னா 2. இங்க இருக்கக்கூடியதுல எதை பண்ணா 2 வரும்னா 3 - 1 = 2. அப்போ அசெட் மைனஸ் ஈக்விட்டி பண்ணா நமக்கு எது வரும்? லைபிலிட்டிஸ் வரும். சரி சார், இப்போ எனக்கு வந்து ஈக்விட்டி வேணும், அப்படின்னா ஈக்விட்டினா 1ன்னு வரணும். அப்போ 3 - 2 = 1. அப்போ அசெட்ல இருந்து லைபிலிட்டியை லெஸ் பண்ணா வரக்கூடியது நமக்கு ஈக்விட்டி. அப்போ இப்போ இங்க வாங்க, இதுல எது கரெக்டா இருக்குதுன்னு பாருங்க. அசெட் மைனஸ் லைபிலிட்டி = ஈக்விட்டி. அசெட்னா 3, லைபிலிட்டினா 2. அப்போ அசெட்ல இருந்து லைபிலிட்டி லெஸ் பண்ணா வரக்கூடியது ஈக்விட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இப்போதைக்கு பார்த்துக்கோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு
அசெட் மைனஸ் ஈக்விட்டி ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ். அதாவது இப்ப லைபிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா அவன் என்ன சார் சொல்றான் அப்படின்னா அசெட்ன்றதுனாது 3, ஈக்விட்டினாது 1. 3ல இருந்து 1 மைனஸ் பண்றோம். அப்போ வரக்கூடியது எது சார்? 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணா வரக்கூடியது 2. இதுவும் நமக்கு கரெக்ட். அடுத்து அசெட் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அசட்டையும் லைபிலிட்டியும் கூட்டினா வரக்கூடியது ஈக்விட்டின்றான். இது நமக்கு என்னது? தப்பு. அடுத்து லைபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி ஈக்குவல் டு என்னது? அசெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இந்த இடத்துல அசெட்டுன்றது 3, ஈக்விட்டின்றது என்னது? 2. அப்போ 3யும் 1யும் கூட்டினா 4ன்னு தான் நமக்கு வந்து லைபிலிட்டி பிளஸ் ஈக்விட்டி, அதாவது 1 பிளஸ் 2 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3. இந்த இடத்துல நல்லா பாருங்க. அப்போ நமக்கு இதுதான் நமக்கு தப்பா வருது. எது? இந்த சி ஆப்ஷன் நமக்கு தப்பு. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அப்போ நமக்கு எது வேணாலும் நீங்க என்ன பண்ணா ஈக்விட்டி 1, லைபிலிட்டி 2, அசெட் 3 இதுல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்க. அடுத்து 10வது கொஸ்டின். அக்கௌண்டன்ட் சூஸ் சம் ஷார்ட்ஸ். அக்கௌண்டன்ட் சூஸ் சம் ஷார்ட்ஸ் and convenient time for the measurement of income under dash concept. அதாவது convenient measures for the income statement அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து பாருங்க, கோயிங் கன்சர்ன் கான்செப்டா, அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்டா, அதாவது வந்து டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்டா. இந்த கன்வீனியன்ட் டைம் அப்படின்னாவே ஏதோ சம்திங். அப்போ டைம்னாவே ஏதோ கொஞ்ச நாள் இருக்குது. அப்போ நமக்கு அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம். பொதுவா வந்து இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னாவே என்ன ஆச்சுன்னா, இப்போ பொதுவா நம்ம இந்த இன்கம் டேக்ஸ்ல வந்து அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்சியல் இயர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவா 1st ஏப்ரல் டு 31st மார்ச் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் எது சொல்லுவாங்க? அசஸ்மெண்ட் இயர். அப்போ ஒரு 12 ஒரு பர்டிகுலர் டைம் சொல்றது, அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள ரெவென்யூ வர்றது அப்படின்னு சொல்றோம். அப்போ அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கிராண்ட் a great importance of staffing business firm from inflating their profit by recording sales and income that are likely to occur அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா சார், இது வந்து ரொம்ப கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று சொல்றான். இதுல என்னன்னா ப்ராஃபிட் பை ரெக்கார்டிங் ஆஃப் சேல்ஸ். இப்போ சேல்ஸ் பண்றதால நமக்கு என்ன ஆகும்னா வருமானம் உருவாகும். வருமானம் உருவாகுது அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும்னா ரெவின்யூ சொல்லி சொல்லுவோம். இப்போ வருமானம், அதாவது பாருங்க, ரெக்கார்டிங் ஆஃப் சேல்ஸ் அண்ட் இன்கம் அப்படின்னு வரும்போது வருமானம் நமக்கு உருவாகுது. உருவானாவே நம்ம என்ன சொல்லணும்? அது வருமானத்தை ரெவின்யூன்னு சொல்லணும். இந்த ரெவின்யூ ரெகக்னைசேஷன் ஆல்சோ கால்டு ரியலைசேஷன் கான்செப்ட். அப்ப ஆன்சர் ரியலைசேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12வது கொஸ்டின். இன் டிட்டர்மைனிங் த நெட் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆல் காஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரே in determining the net income from business all cost that are applicable to revenue of the period should be charged against the revenues அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது காஸ்ட் applicable to revenues, அதாவது காஸ்டையும்
ரெவென்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்சிங் கான்செப்ட். ஏன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்றோம், மேட்ச் பண்றோம். அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ். அதாவது லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் நம்ம எது சொல்லணும், அக்கௌண்டிங் சொல்லுமா, ஆடிட்டிங்கா, கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங்கா, இல்ல மார்க்கெட்டிங்கா அப்படின்னு வரும்போது நமக்கு அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ். அடுத்து 14th, certain universally accepted rules. அதாவது வந்து அசம்ஷன் வேற, ரூல்ஸ் வேற. ரூல்ஸ், இந்த கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு டெவலப்டு அப்படின்னு வரும்போது அக்கௌண்டிங் கன்வென்ஷன் தான், டைரக்டாவே வந்து சொல்லிடலாம். நாம இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது அக்கௌண்டிங் கான்செப்டுக்கு ஒரு 4-5 பேர் சொன்னேன். அசம்ஷனு, போஸ்ட்லெட்டு, டாக்ட்ரின்ஸ் அப்படின்னு சொல்ல. இந்த ரூல்ஸ், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் வந்தாவே அது கன்வென்ஷன்ஸ். அடுத்து வந்து இது பாருங்க, இன் 1945 the Choyan Committee formed against. அதாவது 1945ல இந்த சோயன் கமிட்டியை வந்து எதுக்காக வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சியா, கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசரா, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசமா, கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டியா அப்படின்னு வரும்போது கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சிஸ் அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றோம். ஒன்று. அடுத்து வந்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே இயர் பை இயர் சேஞ்ச் ஆகினே இருக்கும். நாமளும் அந்த ரூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், மாத்திக்கினே இருக்கலாம். பொதுவாக வந்து இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூடு ஒரிஜினல் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் இஸ் லெஸ். பொதுவாக ஸ்டாக் வேல்யூ பண்ணும்போது மார்க்கெட் பிரைஸ்லயும் இல்ல அதனுடைய ஒரிஜினல் பிரைஸ்லயும் கம்பேர் பண்ணி அதுல எது கம்மியோ அதை நாம எடுத்துக்குவோம். ஏன்னா அது நம்மளுடைய விருப்பம். அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா ஃபுல் டிஸ்க்ளோசர் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ உருவாக்கும் போது அதுல எல்லா விதமான தகவல்களும் வந்து நாம சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலதான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இந்த டிரான்ஸ்பரன்சிஸ், எதுவும் மறைக்காம மாட்டோம். அதுலதான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர்ஸ்ல ஃபுட் நோட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வட்டிசம் அப்படின்னா பிளேயிங் சேஃப். சார் கட்டாயம் எனக்கு நஷ்டம் வரும் சார், அதனால நான் என்ன பண்றேன், நஷ்ட கணக்கே நான் எழுதுறேன், வரலனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட் என்னன்னா பிளேயிங் சேஃப் அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்லுவாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க, ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூடு அப்படின்னு காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ்ன்னுவாங்க. இப்போ டெப்ரிசியேஷன் வந்து வேல்யூ பண்றாங்க இல்ல டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்றாங்கன்னா பொதுவா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்கும், இல்லைன்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் இருக்கும். இதுல எது சார் பெஸ்ட்னா ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்ல தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து பிளேயிங் சேஃப். கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இதுல இந்த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஸ் மெர்ஜ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க, அதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க லெஃப்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அன்இம்பார்ட்டன்ட் இருக்குது. இப்போ ஒரு எல்ஐசியில நாம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், எல்ஐசி பாலிசி எடுக்கிறோம்னா ஃபுல் பாலிசியை மட்டுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், லோன் தர மாட்டாங்க. அதுதான் வந்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். இது வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அடுத்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அந்த பெல் ஐக்கானை கொடுங்க, ஏன்னா அதுதான் நோட்டிஃபிகேஷனு. அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.